ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெலன் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல் செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது 10th யூனிட் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் சப்டிவிஷன் f of x equal to 3x plus 2, g of x equal to 6x minus k. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f composite g equal to g composite f தான். இது ரெண்டு ஈக்குவல் தான். இப்படி இருக்கும்போது the value of x என்னன்னு k என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு அடுத்து தான் நம்ம கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் காம்போசிட் ஜி வழக்கம் போல் நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிக்கிற போகிறோம். ஸோ எஃப் காம்போசிட் ஏன் எக்ஸ்ன்னு மாற்றுறோன்னா ரெண்டு ஃபங்க்ஷனுமே எக்ஸில் தான் இருக்குது. அதனால எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் ஸோ விச் ஈக்குவல் டு அப்புறம் செகண்ட் என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் இன்னும் க்ளோஸராக கொண்டு வரணும். இந்த காம்போசிட் பேர் எஃப் ஆஃப்னு மாற்ற போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 6x minus k. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் அப்படியே போட்டுட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் 6x minus kன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறிடுச்சு, எஃப்பில் மாறிடுச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி எஃப்பில் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்னென்னு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா 6x minus k. இது ரொம்ப ஈஸி டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. அப்படியே பார்த்து மாற்ற போகிறோம். எக்ஸுக்கு இங்கே எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2. எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் இது தான். நம்மளுக்கு எதோட ஆன்சர் வரணும் அப்படின்னா 6x minus k-வோட ஆன்சர் வரணும். அப்போ இங்கே எக்ஸ் எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கு பதிலாக 6x minus k மாற்ற போகிறோம், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன ஒரு மாற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ 6x minus k எக்ஸுக்கு பதிலாக அப்போ இங்கே என்ன வரும் 6x minus k, இங்கே என்ன வரும் 6x. அப்போ 3 × 6x minus k அப்புறம் என்ன இருக்குது +2. இதை மறந்துடக்கூடாது, +2. இதை தான் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ விச் ஈக்குவல் டு 3யை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 6 3s are 18 × x minus 3 × k 3k +2. இதுதான் என்ன வேல்யூ, எஃப் காம்போசிட் ஜிக்குரிய வேல்யூ. இது ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிட் எஃப் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா இதே மாதிரி தான் எழுதணும். ஜி காம்போசிட் ரெண்டு ஃபங்க்ஷனுமே எக்ஸ் ஃபங்க்ஷன். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் ஈக்குவல் டு இந்த காம்போசிட்டை இன்னும் க்ளோஸரில் கொண்டு வரணும்னா காம்போசிட்டோட ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு அப்படியே தெரியும். அப்படியே இருக்கிறத எடுத்து எழுதிடுங்க. ஜி அப்படியே போட்டுட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க 3x + 2. இப்போ இது என்ன ஃபங்க்ஷனில் மாறிடுச்சு அப்படின்னா ஜிங்கிற ஃபங்க்ஷனில் மாறிடுச்சு. அப்போ ஜியில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே யார் இருக்கா, 3x + 2 இருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல யார் இருக்கணும், 3x + 2 அப்படியே மாற்றி எழுதிடுங்க. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதா, அப்போ ஜி ஆஃப் 3x + 2 கண்டுபிடிக்கணும்னா அப்படியே இந்த இது வந்து 3x + 2 மாறும். அப்போ 6 × 3x + 2 இந்த மைனஸ் கேவை அப்படியே போட்டுருங்க. இப்போ அதே மாதிரி இதை உள்ளே கொண்டு போங்க. 6 3s are 18x, 6 2s are +12. இங்கே என்னது -k. இதோடது என்னன்னு சொல்லியிருக்கேன், ஜி காம்போசிட் எஃப். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன, எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். இதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் காம்போசிட் ஜி என்ன 18x minus 3k + 2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 18x +12 - k. உங்களுக்கு இப்போ என்ன டவுட் வரும் அப்படின்னா, ரெண்டு சைடுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. 18x இருக்குது, ஆனால் இங்கே -3k இருக்குது, இங்கே -k இருக்குது, +2 இருக்குது, இங்கே +12ன்னு இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கேவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரெண்டை ஈக்குவல்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 18x அப்போ இதெல்லாம் ஈக்குவலுக்கு ஒரு சைடு கொண்டு வரணும். அப்போ இது எப்படியே வச்சுக்குவோம், 18x - 3k +2 அப்படியே வச்சுருங்க. இதை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போகும். அப்போ +18 -18x மாறும். +12 ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது -12 மாறும். -k ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது +k மாறும். ஸோ அப்போ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டோம். அப்போ ஈக்குவல் டு 0 மாறிவிடும். அந்த சைடு எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள் 18x - 18x கேன்சல் ஆகிடும். இப்போ கேவை பார்த்தீங்க அப்படின்னா -3k + k. அப்போ -3 முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம். -3 + 1 என்ன வரும், -2k வந்துடும். அடுத்து என்ன நம்பர் இருக்குது மீதி, +2 - 12 +2 - 12. இப்போ மைனஸ் சிம்பிள் தான் பெருசு. 12லேருந்து 2 போச்சுன்னா 10 ஈக்குவல் டு 0. இப்போ கேவை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு டைமாக கொண்டு போங்க. ஸோ -2k இங்கே வச்சுறேன். 10 இங்கே கொண்டு போகும் -10 என்ன வரும் +10.
இப்போ என்ன வரும் அப்படின்னா 2வை மட்டும் அங்கே கொண்டு போங்க. இப்போ -k = 10. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே போகும்போது 2 என்னவா மாறும்? டிவிஷனில் மாறும். அப்போ இதை அடிச்சு கொடுங்க. 5 2s are 10 = 5. அப்போ -k = 5. நம்மளுக்கு தேவை +k தான். இப்போ +k போது மைனஸ் அங்கே போய்டும். -5. ஸோ கேவோட வேல்யூ இது வரைக்கும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ உங்களுக்கு டவுட்டை நான் கிளியர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இது எப்படி ஈக்குவல்னு சொல்கிறாங்க, வேல்யூ மாறி இருக்குன்னா இந்த கேவை கொண்டு போய் அந்த ஆன்சரில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இங்கே நான் போடுறேன் உங்களுக்காக வேண்டி. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். F composite Zக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 18x - 3k + 12 + 2. இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். அப்போ 18x - 3 × k வேல்யூ என்னது? -5 + 2. இப்போ இங்கே பாருங்கள் 18x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 ப்ளஸ் 2 வருமா? இது ரெண்டு 18x, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? ப்ளஸ் 17. இதுதான் F காம்போசிட் G. இப்போ அதே மாதிரி G காம்போசிட் F என்னன்னு கொடுத்துருக்காங்க? 18x ப்ளஸ் 12 மைனஸ் k. இதில் சர்ச் பண்ணுங்கள். 18x ப்ளஸ் 12 மைனஸ் கேவோட வேல்யூ என்னது? -5. அப்போ இங்கே என்ன வரும்? 18x ப்ளஸ் 12 மைனஸ் உள்ளே போகும்போது என்ன வரும்? +5. இப்போ இதோட ஆன்சர் என்னது வருது? 18x 12 + 5 என்ன வரும்? 17. இது G காம்போசிட் F. இப்போ ரெண்டு ஆன்சரையும் பாருங்கள். 18x + 7, இங்கேயும் 18x + 7. அதனால தான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன் F காம்போசிட் G = G காம்போசிட் Fன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.